அஸ்ஸலாமு அலைக்கும் மரியம், சுகமாக இருக்கீங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம், நல்ல சுகம் அல்ஹம்துலில்லா. நீங்களும் அல்லாஹ் உதவியால் நல்லா சுகமாக இருப்பீங்கன்னு துஆ கேட்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாங்க ஆசியாமா, என்ன இவ்வளோ தூரம்? இல்லை, நீங்கள் ரொம்ப பிஸிலோ, மதரசா உஸ்தாத் வேற. பிஸினா என்னம்மா, கொஞ்ச நேரம் பேசலாம்னு வந்தேன். அது சரிதான், அவங்கள சும்மா கலாய்ப்பா. மதரசா லைஃப்லாம் எப்படி போகுது? போகுது அல்ஹம்துலில்லா. ஏன் இவ்வளவு சலிப்பா சொல்றியோ? பிள்ளைங்க செய்கிறது இல்லையா? எங்கம்மா, பிள்ளைங்க முன்ன விட இப்போதான் ஜாஸ்தி. ஆனால் மார்க்கத்தை சரியாக விளங்க மாட்டேங்குதோ. உமாமார்களும் பிள்ளைங்களை மக்தபுக்கு ஸ்கூல் வேன் வர டைமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு விறுன்னு ஓதி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க வேகமாக ஓதுனா தானே ஓதி கொடுக்க முடியும். வேகமாக ஓதுன சரளம் வந்தால் கூட அப்படி ஓத சொல்லக்கூடாதுமா. குர்ஆனுடைய சட்டங்களை பேணாமல் ஓதுனா பாவம் ஏற்பட்டுரும். அஸ்தாஃபிருல்லாஹ், சட்டங்களை படித்து பேணி ஓதத்தான் மதரசாவிற்காக அனுப்புகிறோம். இதில் அவசரப்பட்டா பிள்ளைங்க எப்படி பாடம் படிக்கும்? நம்மள மாதிரி தாய்மார்கள் தான் பிள்ளைங்களை சீக்கிரமாக எழுப்பி அவங்கள பள்ளிக்கு அனுப்பி அங்கே ஓதுறையில் அக்கறை காட்டணும். காட்சி 2, ஃபாத்திமா மதரசா முடிந்து வருதல். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். வாமா, என்னம்மா மதரசா சிறப்பாக முடிஞ்சுதா? ஆமாம் அல்ஹம்துலில்லா, இன்னைக்கு மதரசா கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சுது. என்ன பாடம்லாம் மதரசால சொல்லி தந்தாங்கம்மா? ஃபிக்ஹ், நஹ்வு, தஜ்வீது, அகீதா, இப்படி பல சப்ஜெக்ட் இருக்குது. அதோட நபிமார்கள் சரித்திரமும் சொல்லி தந்தாங்க. அப்படியாம்மா, மவுளுது ஓதலாம் மதரசால சொல்லித்தர மாட்டாங்களா? இல்லைம்மா, அது மக்தபில் சொல்லி கொடுப்பாங்க. பெரிய ஆலிமா மதரசாக்கள்லாம் மார்க்க பாடங்கள் தான் சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆலிம் சமார்கள்லாம் பயான் பண்ணுறாங்களே, அப்போ இவங்க பண்ண மாட்டாங்களா? ஏன் பேச மாட்டோம் தோழிமா? போன வாரம் கூட மார்க்க கல்வியின் சிறப்பை பார்த்து நான் பேசினேனே. அப்படியா? இதில் எங்களுக்கு எங்கே தெரியும்? ஐவேளை தொழுவோம், குர்ஆன் ஓதுவோம், நோன்பு பிடிப்போம், அவ்வளோந்தான். ஏம்மா, உங்களை விட மூத்தவங்களாம் இல்லத்தரசி மதரசால சேர்ந்து மார்க்க கல்வியை படித்து ஆலிமாக்களாவே ஆகிடுறாங்க. மாஷா அல்லாஹ், 78 வயசுக்கு அம்மா கூட ஜெயிதா சனது வாங்கி சாதிச்சு காட்டினாங்களே, பார்க்கலையா? அப்படியாம்மா, சுபஹானல்லாஹ். இன்றைக்கி எங்கள் மதரசால 4 சுவன பெண்மணிகளை பார்த்து பேசினாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நம்மளும் அதை பார்த்து பேசுவோமா? என்ன சுமண பெண்மண்கள் 4 மாஷா அல்லாஹ், எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஆமாம், சுமண பெண்மணிகள் 4 நம் கண்மணி நாயகம் முத்திரை பதிச்சாங்க. நம்ம 4 பேரில் அமைந்த அந்த சீதேவிகள் தான் நாயகம் முகந்த நல்முத்துக்கள். அன்னை கதீஜா நாயகி ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி. 55 வயதுலேயும் ஹிரா மலைக்கு மேலே ஏறி ரசூலுல்லாஹ்க்கு சாப்பாடு கொடுப்பாங்களாம். தன் சொத்துக்களை மார்க்கத்துக்காக நபிக்காக அர்ப்பணித்த அற்புத பெண்மணி இவங்க இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வேற மனம் முடிக்கவில்லை. இது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கைருன் நிசாஇல் அர்தி கதீஜா, பூமியோட பெண்களில் சிறந்தவங்க கதீஜா நாயகி தான். ஒரு முறை ரசூலுல்லாஹ்விடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசிட்டு இருக்கும்போது கதீஜா நாயகி தன் கணவருக்கு சாப்பாடு கொண்டு வந்தாங்களாம். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், கதீஜா நாயகிக்கு என்னின் சலாமும் என் இறைவனின் சலாமும் உண்டாவதாக. அதோடு அவங்களுக்கு வெண்முத்துக்களாலான வெள்ளை மாளிகை சுவனில் தயார் நிலையில் உள்ளதுன்னு சொன்னான்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். சுபஹான் அல்லாஹ். எந்த அன்பளிப்பாக இருந்தாலும் கதீஜா நாயகின் தோழிகளுக்கு கொடுத்து விடுவாங்களாம் எப்பவுமே. கதீஜா நாயகி ஏன்னு நினைக்கிறீங்கன்னா, ஆயிஷா நாயகி கேட்ட போது கூட, ஆயிஷா அப்படி சொல்லாதீங்கம்மா, நான் துவண்ட போது தோல் கொடுத்தவங்க அவங்க தான்னு சொன்னதா கேள்விப்பட்டு இருக்கேன். தோழிமா, உங்கள் பேரில் உள்ளவங்களும் மாபெரும் சீதேவி தான். குர்ஆனில் அல்லாஹ் பெயருக்குரிய ஒரே பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஃபதகப்பலஹா ரப்புஹான்னு இவங்க உம்மா வயிற்றில் இருக்கும்போதே ஒப்புக்கொண்டாங்களாம். وَإِذْ قَالَتِ الْمَلَائِكَةُ يَا مَرْيَمُ إِنَّ اللَّهَ اصْطَفَاكِ وَطَهَّرَكِ وَاصْطَفَاكِ عَلَى نِسَاءِ الْعَالَمِينَ. உலக பெண்மணிகளில் அல்லாஹ் இவங்களை தேர்ந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தினேன்னு கூறுகிறான்.
ரூஹுல்லா ஈசா நபி பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பிச்சை எடுத்தாங்க. தொட்டி குழந்தையாக இருந்தப்போ இந்த குழந்தை இன்னி அப்துல்லான்னு பேசியதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது மட்டுமல்ல, நாளை மறுமையில் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் மஹ்மூத் நபிகளாருக்கு மனைவியாரும் பாக்கியம் பெற்றவங்க இவங்க தான். மேலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வலம் இக்மல் மினன் நிசா இல்லா ஆசியா இம்ராத் ஃபிரௌன் மரியம் பின்த் இம்ரான். ஃபிரௌனின் மனைவி ஆசியா அலைஹிஸ்ஸலாம், இம்ரான் மகள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின்றி பெண்கள் ஈமான் பூரணமாகாதுன்னு சொன்னாங்களாம். ஆமாம், ஆசியாம சிறப்பை நானும் படிச்சிருக்கேன். கொடுங்கோலாம் ஃபிரௌனுக்கு வாக்கப்பட்டு அவங்க அனுபவிச்ச வேதனை கொஞ்சம் நஞ்சமா. சின்ன பிள்ளை மூசா நபியா ஃபிரௌன்ட்ட இருந்து பாதுகாக்க அவங்க என்ன கஷ்டம்லாம் தாங்கினாங்க. ஒரு கட்டத்தில் கஷ்டம் தாங்க முடியாமல் இப்படி துவா கேட்டாங்களாம். وضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. ஆலிமாக்களே, என் தோழி கதிஜா ஓதுன ஆயத்தின் பொருள் என்னம்மா? அல்லாஹ் என்ன சொல்றான்? தோழிமா, அதாவது ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமா அல்லாஹ் ஆசியா அம்மையாரை எடுத்துக்காட்டி, யா அல்லாஹ், ஃபிரௌன் அவன் அடியார்கள் அநியாயக்காரர்கள் கொடுமையை விட்டும் என்னை பாதுகாத்து சுவனில் எனக்கு இன்னும் மாளிகை கட்டித்தா என்று துவா கேட்டாங்களாம். அதுக்காக தான் அண்ணன் நபிகள் சொன்னாங்களாம், இவங்க இல்லாம இவ்வுலக மக்கள் ஈமான் பூரணமாகாதுன்னு. இது மட்டுமல்ல, நானே சுவனில் மஹ்மூத் என்னும் யானையில் உலா வந்து மஹ்மூத் நபிகள் இவங்களை மனம் முடிப்பாங்களாம். பாரக்கல்லா. 4 சீதை மூவரை பற்றி பேசிட்டோம், இன்னும் ஒருவரை பற்றி பேசுவோமா? ஆமா, அவங்க இல்லைன்னா இந்த தலைப்பு முற்றி பெறாது. இந்த தலைப்பை பேச காரணமானவங்களும் இந்த பெயருக்கு சொந்தக்காரர் தான். ஆம், சுவன பெண்களின் தலைவி இரசூல் நபிகளாரின் ஈரல் துண்டு சையீதா ஃபாத்திமா நாயின் நடையிலும் குணத்திலும் நபிகளாரை ஒத்தவர்கள். நபிகளின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் சொந்தக்காரர். அவர்களை நேசித்தவர் என்னை நேசித்தவர், அவர்களை வெறுத்தவர் என்னை வெறுத்தவர்னு சொல்லியிருக்கிறாங்க. உஸ்தாத், எனக்கு ஒரு சந்தேகம். ஃபாத்திமாங்கிற பேருக்கு என்ன பொருள்? இப்னதி ஃபாத்திமத ஹௌரா ஆதமியா லன் தஹுத் வ இன்னமா சம்மாஹா ஃபாத்திமா لأن الله فطمها ومحبيها من النار. என் மகள் ஃபாத்திமா ஆதமிகள் ஹூருல் ஐன் பெண்ணாவார், தொடைக்கை விட்டும் தூய்மையானவள். ஃபாத்திமா என்றவர்களுக்கு பெயர் சூட்ட காரணம் அல்லாஹ் இவர்களையும் இவர்களை நேசிப்பவர்களையும் வல்ல ரஹ்மான் நரகை விட்டும் பாதுகாப்பான் என்பதற்காக. சுப்ஹான் அல்லாஹ். ஆமாம், நானும் ஒரு பயானில் கேட்டேன். கணவரை தவிர மற்றவர்களுக்கு மூதாட்டி போல் வேடமணிந்து செல்வாங்களாம். தந்தைக்கும் கணவனுக்கும் கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உடம்பூடி இருப்பாங்களாம். அதனால் மறுமையில் அவங்கள அழைக்கும் போது அல்லாஹ் சொல்வானாம், மக்களே, என் நேசர் முகம்மதின் மகள் ஃபாத்திமா கடக்கிறவரை உங்கள் பார்வையில் தாழ்த்தி கொள்ளுங்கள். சுபஹான் அல்லாஹ். கேட்கும் போதே உடம்பெல்லாம் மெய்சில் இருக்குது. சரிம்மா, இனி பாங்க சொல்கிற நேரமாகிட்டு. 4 நன்முத்துக்களை பார்த்து பேசி நம்ம நேரத்தெல்லாம் நன்மையாக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம எல்லோர்களிலும் பேறு பெற்ற புண்ணியர்களாக நம்மை ஈருலகிலும் பிரகாசிக்க செய்வானாக. சுவனில் சுந்தனபே சுகந்த பாதமல்ல அமரும் பாக்கியத்தையும் அவனின் அற்புத சந்திப்பையும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.